ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கை வச்சு ஒரு சுவையான மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபமாக பண்ணிடலாங்க. இதுக்கு முதல்ல உருளைக்கிழங்கை வேக வைக்கணும். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்து அதில் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு சேர்த்து அதை வேக வைக்கணும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு சீக்கிரம் வேகிறதுக்காக நான் இப்படி 2 பீஸாக கட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ரொம்ப கூழ் மாதிரியும் வேகக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஸ்டேஜில் நம்மளால் மசிக்கிற அளவுக்கு அது வேக வச்சா போதும். உருளைக்கிழங்கு வெந்த அப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இல்லாமல் மசிச்சு வச்சுக்கணும். அடுத்து இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கொத்தமல்லி தழை, 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கிய கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால காரம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாட் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் பால் மாதிரி அதை பிடிச்சி பார்த்தா அது நம்ம கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் நமக்கு வடை கரெக்டாக வரும். உங்களுக்கு கெட்டியாக வராமல் அது கையில் ஒட்டி ஒட்டி வந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரவா அல்லது அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நமக்கு மாவு கெட்டியான பதமாக இல்லாமல் கொஞ்சம் ஒட்டியெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அது ரொம்ப எண்ணெய் குடிக்கும். ரவையும் அரிசி மாவும் நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்துக்கும். இனி சின்ன சின்ன பால் மாதிரி எடுத்து அதை உள்ளங்கையில் வச்சு அழுத்தி எடுத்து ஓட்டை போட்டு மெதுவடை மாதிரி எல்லா மாவையும் செய்து வைக்கணும். நம்ம அதில் ஓட்டை போடும்போது சைடில் வெடிப்பு வராத மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. வெடிப்பு வந்துச்சுன்னா நம்ம பொரிக்கும் போது அது ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதே மாதிரி எவ்வளோ சின்ன சின்ன வடை மாதிரி தட்ட முடியுமோ அந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. அப்போது அது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் நமக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு கடாயை எடுத்து அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து எண்ணெய் சூடான அப்புறமா நம்ம தட்டி வச்சிருக்க வடையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க, அப்போ ஈவனா நமக்கு வெந்து கிடைக்கும். இப்போ பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகி கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. இனி இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கணும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸா டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இது டீ கூட மட்டும் இல்லைங்க, லெமன் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கு ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இப்போ நம்ம வடையெல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் கட்டாயம் இதை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.